ஓவர் திங்கிங்னால ரொம்பவே கஷ்டப்படுறீங்களா? ஒரு சின்ன விஷயத்துக்கு நீங்க ரொம்பவே ஓவர் திங்க் பண்ணுவீங்களா? அப்புறம் அதுவே உங்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனையா மாறிடும். இது உங்களோட வாழ்க்கைய எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு பிடிச்ச ஒரு நபர் மெசேஜுக்கு ரிப்ளை வரலனா, அவங்க நம்ம மேல கோவமா இருப்பாங்களா? நாம ஏதாச்சும் தவறு பண்ணிட்டோமா? இனிமே நம்ம பேசவே முடியாதா? அப்படின்னு தன்னைத்தானே ஒரு பெரிய கதைய கிரியேட் பண்ணிப்போம். உங்களோட மூளையால ஒரு முடிவு கரெக்ட்டா எடுக்கவே முடியாது. அத தொடர்ந்து நீங்க யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க. எப்போ நீங்க அதிக அளவு உட்கார்ந்து அதே பிரச்சனைய பத்தி, அதே விஷயத்த பத்தி யோசிச்சிருப்பீங்களோ, அப்போ உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் அதிகரிக்கும். இதுதான் உங்களோட டென்ஷன், டிப்ரஷன் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ரீசனா இருக்கும். இதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் நான் சொல்லட்டா? ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தெரியாம நடந்ததோ, தெரிஞ்சு நடந்ததோ அதெல்லாம் வேணாங்க. ஒரு விஷயத்த மறக்கணும்னு நெனைக்கிறீங்களா? ஆனா, அத உங்களால மறக்க முடியாம ஓவர் திங்க் பண்ணிட்டே இருப்பீங்களா? எத்தன நாளைக்கு அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? 1 வாரம், 1 மாசம், 1 வருஷம், 5 வருஷமா கூட இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்க மறந்து நல்லா தானே வாழப் போறீங்க. அத இப்பவே பண்ணலாமே! எந்த விஷயமா இருந்தாலும் அத நெனச்சு ஓவர் திங்க் பண்ணாம உங்களோட வாழ்க்கைய நீங்க ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. ஓவர் திங்க் அப்படிங்கிறது மூடி இருக்கிற கதவு மாதிரி. மூடி இருக்கிற கதவுக்குள்ள இருந்தா நம்ம வாழ்க்கை இருட்டா தான் தெரியும். நமக்கு எந்த வழியுமே இருக்காது. அதனால முதல்ல அந்த கதவு திறந்து வெளிய வாங்க. ஓவர் திங்கிங் அப்படின்ற கதவுலேருந்து வெளிய வந்தா, உங்களுக்கு வாழ்க்கை ரொம்பவும் அழகா இருக்கும். அந்த ஓவர் திங்கிங்க தாண்டி உங்க வாழ்க்கை ரொம்பவும் பெருசா இருக்கு. அத பத்தி மட்டுமே யோசிங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இதே மாரி ஓவர் திங்கிங்ல மூழ்கி போயிருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோவ ஷேர் பண்ணுங்க. இன்னும் நெறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.